அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இறைவனுக்கே புகழ் அனைத்தும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மீதமான சாதத்தில் எப்படி மஞ்சள் ஆப்பம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டில் இதுவும் ஒன்று. எங்கள் ஊர் ஸ்டைல் மஞ்சப்பம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா அப்போது என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவு அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்துக்கிறேன். நான் ரேஷன் கடை பச்சரிசி தான் எடுத்துக்கிறேன். அது கூட 1 கப் மஞ்சள் சோறு. அளவு எப்படின்னா, நம்ம 1 கப் அளவு மஞ்சள் சோறுனா 2 கப் அளவு அரிசி. அப்ப மாவுக்கு இந்த அளவே போதும். அரிசி கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். அரிசி நல்லா களைஞ்சி எடுத்துக்கணும். ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா களைஞ்சி எடுத்து ஊற வச்சிடணும். ஒரு 1 hour 2 hour நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அரிசி உளுந்து எல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நான் எப்பயுமே ஸ்பூன் அளவுனா கிடையாது, கை அளவு மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால் 2 கையளவு அரிசி போட்டோம்னா 1 கையளவு மஞ்சள் சோறு, அந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசியை தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறம் மஞ்சள் சோறு 1 கையளவு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்து மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அரிசியையும் சோறையும் நம்ம ஒன்றா எப்பயுமே அரைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அரிசியை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கப்புறம் சோறு சேர்த்து அரைக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மிச்சம் உள்ள பச்சரிசி சோத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மொத்தமாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. இப்போ அரைச்ச மாவைனா நம்ம எடுத்து வச்சுட்டு ஸ்பூனால் கலக்க போகிறது இல்லை. நம்ம கையாலேயே நம்ம கலந்து விட போகிறோம். ஏன்னா நம்ம கையில் உள்ள புளிப்பே போதுமானதாக இருக்கும் மாவுக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி நைட்டு ஃபுல்லாக வச்சிடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு மாவை ஸ்பூனால் நல்லா கலக்கி விடணும். மேட்டாப்பில் கலக்கி விடாமல் நல்லா உள்ளே விட்டு நல்லா கலக்கி விடணும். அப்போ தான் புளிப்பேரிக்கு தான் நம்மளுக்கு தெரியும். புளிப்பேரிக்குதான்னு சொல்லி எப்படி பார்த்தோம்னா பபிள்ஸாக வரும். மாவை நம்ம கலக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் அந்த பபிள்ஸ் வர்றது. அது கூட கட்டி தேங்காய் பாலும் தண்ணி தேங்காய் பாலும் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். வேறொரு பாத்திரத்தில் தேவையான அளவு மாவை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கோம். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோடாப்பு அதையும் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மாவோட சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கணும். மாவை நல்லா கலக்கணும். எந்த அளவுனா நல்லா அடித்து கலக்கணும்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு நல்லா அடித்து நல்லா ஃபுல்லாக கலக்கி எடுத்துக்கணும். நல்லா அந்த பபிள்ஸ் வர அளவுக்கு நல்லா கலக்கணும். நம்ம எந்த அளவு கிளாஸ் தண்ணி எடுத்தோமோ அதே அளவுக்கு கட்டி தேங்காய் பால் அதையும் சேர்த்து மாவோட சேர்த்து நம்ம கலக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு மூடி போட்டு மூடி அதை ஓரமாக வச்சுக்கிறோம். இது எதுக்காக ரெடி பண்ண போகிறோம்னா வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு புரியும். வீடியோவை கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா தேங்காய் பால் கட்டி தேங்காய் பால் பாதி, தண்ணி தேங்காய் பால் பாதியமாக கலந்து ஒரு பவுலில் வச்சுக்கிறேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கலக்கி அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அப்போ சரி நம்ம வச்சுக்கலாம். வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம தோசைலாம் ஊற்றும் போது வெங்காயம் வச்சு தேய்ப்போம்ல, அந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை வச்சு நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு மாவை ஊற்றலாம்.
மாவை நம்ம ஊற்றும்போது எடுத்தோடனே ஊற்றாம நல்லா கலக்கி விட்டுக்கணும். அப்பமும் மட்டும் எப்போவுமே நம்ம நல்லா கலக்கி விட்டு ஊற்றினோம்னாக்கா நல்லா சாஃப்டாக வரும். நல்லா கலக்கி 2 கரண்டி ஊற்றி அதை நல்லா சுற்றி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சிடணும். நம்ம மூடினதுக்கப்புறம் உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. அப்பம் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி பாத்திரத்துக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னாக்க சூப்பராக அப்பம் ரெடியாக இருக்கும். நான் எப்பயுமே அடுப்பில் வச்சு எடுக்க மாட்டேன். வரவே செய்யாது, அப்பம் ஒட்டிக்கும். அதனால் கீழே எடுத்து வச்சுட்டு தான் நான் அப்பத்தை எடுப்பேன். நீங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணுவேன். அப்போ சூப்பராக வந்துடும் ஒட்டாமல். ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்பத்தை எடுத்து வச்சுட்டு சூப்பராக வந்துக்குதுல்ல அப்பம், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ புரியுதா நான் எதுக்கு இதை நான் ரெடி பண்ணி வச்சேன்னு? அப்பத்துக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அது கூட நம்ம மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். மீன் குழம்பு வச்சு நம்ம சாப்பிடும்போது அப்பத்துக்கு மீன் குழம்புக்கு அடிபொலியாக இருக்குது டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. மஞ்சள் அப்பம், தேங்காய் பால், மீன் குழம்பு காம்பினேஷன் சூப்பராக இருக்குல்ல? மஞ்சப்பம், தேங்காய் பால், மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.